ஜோசப் விஜய் தாங்க, நான் பாப்பாத்தி தாங்க, ஜெயலலிதா சொல்லும்போல இது இந்த லிஸ்ட்டு ஜெயலலிதா ஒன்று தான். ஆமாம், நான் பாப்பாத்தி தான், ஓட்டு போட கூட பண்ணிப்போம். கருணாநிதிக்கு அப்படி இல்லை, இப்படியா அப்படியே ஓட்டு போடுங்கய்யா, அப்படியே முதலமைச்சர் திருடி திங்கிறமையா, அதெல்லாம் கருணாநிதி பாலிசி. எம்ஜிஆர் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டார், ஜெயலலிதா பயப்படாது. இப்போ விஜயா போட்டா போடு, போடாட்டி போயா, இந்த ஸ்டைல் தான். அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் ஜோசப் விஜய் இப்படி தைரியமாக சொல்கிறது நம்ம பாராட்டணும். டெல்லியில் ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட விஜய் அவர்களுக்கு கூடுதலாக வந்து ஒன்றிய அரசு முக்கியத்துவம் தருதுன்ற ஒரு பேச்சு வருது. ஒன்றிய அரசினுடைய எல்லா திட்டங்களையும் நாங்கள் கண்மூடித்தனமாக எதிர்க்க மாட்டோம், தேவையானதை ஏற்றுப்போம்னு சொல்லிட்டு ஒரு வளர்ச்சி திட்டங்களை நோக்கி தான் விஜய். அது எம்ஜிஆர் பாலிசிங்க, எம்ஜிஆர் பாலிசி. அவர் தங்கமலோட முகாமிக்கு போனார்ல, அப்பவே சொல்லிட்டாரு எம்ஜிஆர் பாலிசி, மத்திய அரசை எதிர்க்க மாட்டேன். திமுக குடும்பம் விஜய்க்கு போட்டியா ராகவா லாரன்ஸை களமிறக்குவதற்கான முயற்சியின் தொடக்க புள்ளி தான் நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறேன். இல்லை சார், அவர் என்ன சொல்கிறாரு, நான் கிட்டத்தட்ட அவர் வந்து திருச்சி கிழக்கில் விஜயுடைய கட்சி சார்பாக நான் தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவரே அந்த துண்டுலாம் போட்டு இவரே உருவாக்கி விட்டாரு, நான் விஜய் கட்சியில் சேர போக சொல்லி. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட விஜய் கட்சியில் சேரத்துக்கான முயற்சி தான் எடுத்துகிட்டு இருக்காரு அவர். இல்லை, விஜய் கட்சியில் சேர்த்த மாட்டாங்க. சேர்த்துக்க மாட்டாங்களா? என்ன காரணம், ஏன் சேர்த்துக்க மாட்டாங்க? இவர் சன் நெட்வொர்க்கில் இருக்கிற ராகவா லாரன்ஸை எப்படி விஜய் சேர்த்துவார்? விஜய் கட்சியில் சேர்த்தலைன்னா தனி கட்சி. அண்ணாமலை கிட்ட போக மாட்டாரா? 29 நாடாளுமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வலுப்படுத்துவதற்கு விஜய் 40 சீட்டை காங்கிரஸுக்கு கொடுப்பதற்கு முயற்சி பண்ணுவார். இதை முழுமையாக அமித்ஷா ரசிக்க மாட்டார். ஏன்னா அமித்ஷா தான் 29 பிரதமர் வேட்பாளர். இந்த 2 வருஷத்துக்குள்ள இந்த ஆட்சி கவிழ்க்கப்படும்னே செய்தி டெல்லியில் ஓடும். அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன ஆனார்? இப்போ தமிழ்நாட்டின் அரவிந்த் கெஜ்ரிவால் விஜய் திமுக மீது நடவடிக்கை எடுக்கல, திமுக ஊழல் லஞ்சம் யாரும் கைது செய்யப்படலை, அதை எதிர்பார்த்தா ஓட்டு போட்டான். திமுகவோட போய் சமரசம் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் எப்படி ஓட்டு போடுவான்? எப்படி நீங்க திமுக சமரசம் சொல்றீங்க? நடவடிக்கை ஒண்ணுமே இல்லையே. ஊழல் பண்ண அதிகாரிகள் மீதோ அமைச்சர்கள் மீதோ ஒரு நடவடிக்கை இல்லையே. கே நேர்மல் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. சரி, முதல் கட்டமா அப்படிதான் சார் பண்ண முடியும். இல்லை, முதல் கட்டம்னா 5 வருஷம் 5ஆம் கட்டம் வருமா? 32 அமைச்சர் மீது ஊழல். அமைச்சரவை மாற்றம், யார் யார் ஆக்டிவாக இருக்கா, யார் யார் ஆக்டிவ் இல்லை, அமைச்சரவை மாற்றலாமான்னு இப்போ கட்சிக்குள்ளேயே ஒரு செய்தி ஓடிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் பலவீனமான சட்டமன்ற உறுப்பினர்களை திமுக 20 கோடி ரூபா கொடுத்து ஒரு 10 பேரை தூக்கிடலான்னு திமுக ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து, அதனால தான் போராட்டத்தில் இந்த ஆட்சி 3 மாதத்துல கவுந்துரும். இல்லைங்க, விஜய்க்கு என்ன தோணுதோ செய்வார். எம்ஜிஆர் செய்கிற மாதிரி. எம்ஜிஆர் முகாமி கோயிலுக்கு போய் தங்கவாள் கொடுத்தாரு, இவரும் வெள்ளிவாள் கொடுத்துருக்காரு. எம்ஜிஆர் தங்கவாள் கொடுத்தாரு. அப்போது எம்ஜிஆர் விஜய் இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திமுகவை போல உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற அரசியல் இல்லை. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். என்ற சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழாபாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ராகவா லாரன்ஸ் நான் வந்து கட்சி தொடங்கலாமா இல்லை எந்த கட்சியில் சேரலாம், திருச்சி கிழக்கில் நிற்கலாமா சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து கோரிக்கை வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க ராகவா லாரன்ஸுடைய அரசியல் என்ட்ரியை? ராகவா லாரன்ஸு சன் பிக்சர்ஸ் இவர்களுடைய வருஷம் 100 கோடி ரூபாய் அவருக்கு சம்பளம். எந்த படத்திலும் நடிக்கக்கூடாது, சொந்த படத்தில் எடுக்கக்கூடாது. இப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டு 4 வருஷம் ஆச்சு. அவர் 4 வருடமாக தனியார் திரைப்பட கம்பெனிகளுக்கோ சொந்த படமோ எடுக்காமல் சன் பிக்சர்ஸுக்காக மட்டுமே வேலை செய்கிறார். இதுதான் அவருக்கு 100 கோடி ரூபா சம்பளம்னா சன் பிக்சர்ஸுக்கு 100 கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும். இப்போ எத்தனை படம் எடுத்தாலும் ராகவா லாரன்ஸுக்கு 100 கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும். எந்த விதமான முதலீடும் இல்லை, எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லை. படம் ஓட்டணும், தியேட்டர் பிடிக்கணும், இப்படி இவர் நடிப்பார், அவ்வளோதான். ராகவா லாரன்ஸு நடிப்பார், நடிகன், கதாநாயகன், இதோடு அவர் பங்கு முடிஞ்சது. இப்போ இதை திமுக குடும்பம் விஜய்க்கு போட்டியா ராகவா லாரன்ஸை களமிறக்குவதற்கான முயற்சியின் தொடக்க புள்ளி தான் நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறேன். இல்லை சார், அவர் என்ன சொல்கிறாரு, நான் கிட்டத்தட்ட அவர் வந்து திருச்சி கிழக்கில்
விஜயுடைய கட்சி சார்பா நான் தான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவரே அந்த துண்டுலாம் போட்டு இவரே உருவாக்கி விட்டாரு, நான் விஜய் கட்சியில் சேர போற சொல்லி. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட விஜய் கட்சியில் சேரத்துக்கான முயற்சி தான் எடுத்துட்டு இருக்காரு அவரு. இல்லை, விஜய் கட்சியில் சேர்த்த மாட்டார். சேர்த்துக்க மாட்டாங்களா? என்ன காரணம், ஏன் சேர்த்துக்க மாட்டாங்க? இவர் சன் நெட்வொர்க்கில் இருக்கிற ராகவா லாரன்ஸை எப்படி விஜய் சேர்த்துவார்? இவரே அந்த விஜய் கட்சியில் சேர போற ஆர்வத்தை இவரே வெளிப்படுத்துறாரு. இல்லை, இவரே வெளிப்படுத்தலாம். ஆனால் இவர் யாருடைய ஆளு, யாருடைய கான்ட்ராக்ட்ல இருக்காரு? கலாநிதி மாறன். அப்போ நீங்க விஜய் கட்சியில சேர்த்தலைன்னா தனி கட்சி, விஜய் கட்சியில சேர்த்தல அண்ணாமலை கிட்ட போக மாட்டாரா? அண்ணாமலை மொத்தம் 19 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்கன்னு சொன்னார்ல. ஆமா, உள்ள போய் பார்த்தா மொத்தம் சேர்ந்து 13,000 பேர். நீங்களே பார்த்துக்கலாம். இல்லை, எனக்கு 18 லட்சம் கிட்ட காட்டுது. இல்லை 13,000 பேர். மொத்தம் எவ்வளவு? 13,000 பேர் தான் சேர்ந்துருக்காங்க. அவர் 19 லட்சத்தை காமிக்கிறார் அண்ணாமலை. அந்த இளைய பாரதம்னு ஒரு சேனல் இருக்குல்ல, RSS. அவர் என்ன, அவர் பேர் என்ன, கோபி நயினாரா? இல்லை, அவர் பேர் கோபின்னு வரும். ஒரு RSS பின்னணியில் நடத்துகிறவர். அவருக்கு 2 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. யாரு? அண்ணாமலை. எப்படியாவது என்ன ப்ரொமோட் பண்ணுங்க. இப்படி தான் அண்ணாமலை போயிட்டு இருக்கு. அதனால அண்ணாமலை கட்சி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அதிகாரம் மிக்க கட்சியாக திமுக, அதிமுக, இப்போ 3வது தாவேகா. இதை ஓவர்டேக் பண்ணக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை கட்சிக்கு எந்த அரசியலும் இல்லை. அண்ணாமலை கட்சியை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு RSS கட்சி, RSS பாஜக கட்சி. அதில் தமிழ்நாட்டில் இந்த வியாபாரம் எடுபடாது. இல்லை, இப்போ லாரன்ஸ் அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாரு, நான் முதல் தலைவராக கட்சி ஆரம்பிக்கிறது, அந்த தலைவராக ரஜினிகாந்த் கிட்ட போகிறதா இருந்துச்சு, எங்கள் அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் விஜய் ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னேன், அப்போ எங்கள் அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்க. விஜய் ஜெயிச்சோன்னே நீ போக்கண்ணான்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா எனக்கு வந்து இப்போ உத்தரவு கொடுத்துட்டாங்க. மக்களே நான் வரலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லி மக்கள்கிட்ட கேட்குறாரு. எப்படி பார்க்குறீங்க அந்த செயல்பாடு? இல்லை, அவருக்கு இப்போ அரசியல் ஆர்வம் வந்துருச்சு, ஆசை. எனக்கு தெரிஞ்சு இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 25 கட்சி புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. 25 கட்சி. அண்ணாமலையை போன்ற பல கட்சிகள். திருச்சியில் அறத்தமிழர் பேரியக்கம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன கட்சி பேர்? அறத்தமிழர் பேரியக்கம். திருச்சியில் பரபரப்பாக இருக்கு. என்ன, நாட்டை பிடிச்சிடலாம், அதிகாரத்துக்கு வந்துடலாம். ராகவா லாரன்ஸ் அடுத்து விஜய் 5 வருஷம் ஓட்டுவார். 5 வருஷமே முழுசாக ஓடாதுன்னு செய்தி டெல்லியிலேருந்து வருது. 5 ஆண்டு காலம் விஜய் அரசியல் ஓடாது. ஏன் ஓடாதுன்னா 29 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வலுப்படுத்துவதற்கு விஜய் 40 சீட்டை காங்கிரஸுக்கு கொடுப்பதற்கு முயற்சி பண்ணுவார். இதை முழுமையாக அமித்ஷா ரசிக்க மாட்டார். ஏன்னா அமித்ஷா தான் 29 பிரதமர் வேட்பாளர். அப்போ அமித்ஷா தரப்பு இதை ரசிக்காது. இன்னும் இப்போ 26, 7, 8 இந்த 2 வருஷத்துக்குள்ள இந்த ஆட்சி கவிழ்க்கப்படும்னு செய்தி டெல்லியில் ஓடுது. ஆட்சி கவிழ்க்கப்படும்னு ஓடுது. அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன ஆனார்? இப்போ தமிழ்நாட்டின் அரவிந்த் கெஜ்ரிவால் விஜய், இப்படி தான் செய்தி ஓடுது. அப்போ இந்த செய்திக்கு நடுவில் அப்போ புதிதாக தலைவர்கள் தேவை, சினிமாக்காரன் வந்தால் ஆட்சியை பிடிச்சிடலாம். இல்லை, இப்போ விஜய் அவர்களுக்கு டெல்லி போனார், நிதி ஆயோக் கூட்டத்தில் போனார். அவர் பேசுனது எல்லாமே குறிப்பாக பாராட்டத்தக்க ஒன்றா இருந்துச்சு. நீட் வேணான்னு சொல்கிறாரு, கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும்னு சொல்கிறாரு, பல விஷயங்கள் வச்சார். தமிழ்நாட்டினுடைய மாநிலம் சார்ந்த உரிமை ரொம்ப தெளிவாக தான் இருக்கார் விஜய். அப்போ தமிழ்நாட்டுக்காக சரியாக தானே பேசுகிறாரு. இதுக்குள்ளே என்ன அரசியல்னா, காங்கிரஸ் 40 சீட்டு, தாவேகா கூட்டணி, தமிழ்நாட்டில் ஜெயிக்கிற எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களுமே காங்கிரஸுக்கு ஆதரவு. அப்படின்னா காங்கிரஸ் இதுதான் இன்னைக்கு நேரத்தில் கருணாநிதி ஆட்சி காலத்தில் இங்கே ஜெயிக்கிறது பூரா இந்திரா காந்திக்கு ஆதரவு. அவ்வளோதான். அப்படித்தான் இதை பார்க்கணும். நேருவின் மகளே ஆமாம், அடி வாங்கி வாங்கி மிதி வாங்கி பாதிப்பு செச்சே போயிட்டான். சிட்டி பாபு செச்சே போயிட்டார். ஆற்காடு வரச்சாமி அடித்து காது செவிடாவே போச்சு. இருந்தாலும் நேருவின் மகளே வருக, ஏன் திருடுவதை தக்க வச்சுக்கணும். காவிரியை காட்டி கொடுத்தாவது திமுக திருடுவதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். டெல்லி அதிகாரம் வேணும். இதான் அரசியல். இப்போ இதே அரசியலை காங்கிரஸுக்கு ராகுல் காந்தி 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெறுவதற்கான
வியூகம் தான் இப்போ தாவேகா காங்கிரஸ் கூட்டணிக்கான அடித்தளமை. பிரவீன் சக்கரவர்த்திக்கு தனக்கு தன்னுடைய முதல் கன்னி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லிக்கு போவதை விட பிரவீன் சக்கரவர்த்தி தான் போகணும்னு அனுப்பிச்சிருக்காரு. என்ன காரணம்னா, இங்கே திமுக எப்பாடுபட்டு வந்துடக்கூடாது. 108 சீட்டு வந்த உடனேயும் பிரவீன் சக்கரவர்த்தி நேராக ராகுல்கிட்ட சொல்லி எப்படியாவது நம்ம 5 சீட்டை முதல் புலையார் சொல்லி போட்டது பிரவீன் சக்கரவர்த்தி, ராகுல் காந்தி 2 பேரும் தான் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆதரவு கொடுத்ததோடு மட்டுமல்ல, பிரவீன் சக்கரவர்த்தி என்ற பார்ப்பனர் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆள். அவர் அமெரிக்காவில் ஒரு ஐடி கம்பெனியில் பல ஆயிரம் கோடியை ஏமாற்றிட்டு தப்பி ஓடி வந்த நபர். இப்போ இன்னும் அவர் அமெரிக்காவுக்கு போக முடியாது. போனால் 200 வருஷம் தண்டனை கொடுத்துருவான் வெள்ளைக்காரன். அப்போ அந்த நபர் அவர் தான் பிடிஆர் பழனிவேல் ராஜன்கிட்ட பேசி அந்த டேப்பை புதுவெளியில் போட்டது. சரியா? ஒரே நோக்கம் திமுகவை அழிக்கணும், திமுக வந்துவிடவே கூடாது. அதனால தான் இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு கூட கருணாநிதி குடும்பத்திலிருந்து யாருமே போக. டெல்லியில் ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட விஜய் அவர்களுக்கு கூடுதலாக ஒன்றிய அரசு முக்கியத்துவம் தருதுன்ற ஒரு பேச்சு வருது. ஒன்றிய அரசினுடைய எல்லா திட்டங்களையும் நாங்கள் கண்மூடித்தனமாக எதிர்க்க மாட்டோம், தேவையானதை ஏற்றுப்போன்னு சொல்லிட்டு ஒரு வளர்ச்சி திட்டங்களை நோக்கி தான் விஜய். அது எம்ஜிஆர் பாலிசிங்க. எம்ஜிஆர் பாலிசி. அவர் தங்கமலோட முகாமிக்கு போனார்ல, அப்பவே சொல்லிட்டாரு எம்ஜிஆர் பாலிசி. மத்திய அரசை எதிர்க்க மாட்டேன், மத்திய அரசை எதிர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டார். இருந்தாலும் பிஜேபியோடு ஆதரவு தெரிவிச்சா அவருக்கு ஓட்டு போட்டுக்கிற கிறிஸ்துவன், முஸ்லீம், தலித் எல்லாம் எங்க போயிடுவான்? திருப்பி திமுக போயிடும். அதை செய்வாரா? செய்ய மாட்டாங்க. அப்ப திமுக இத்தனை ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருந்ததுக்கு, டெல்லியில அதிகாரத்தில் இருந்ததுக்கு காரணம், தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருந்தது காரணம் என்ன? முஸ்லீம், கிறிஸ்துவ, தலித் ஓட்டு, பிஜேபி பூதம். இல்ல இன்னைக்கு டெல்லி அரசியல் திமுக ஒரு பொருட்டாவே தமிழ்நாட்டில் பார்க்கல, அது கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் டிவிகே உடைய அரசியல் தான் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு பாஜக நினைக்குது, அரசு நினைக்குது, காங்கிரஸ் நினைக்குதா? இல்ல ரெண்டு நீங்க குழப்பிக்கூடாது. பாஜக இந்த ஆட்சி எப்படியா கலைக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி கலைச்சிட்டு சாப்பிட்டு படம் தூக்கிடுவாங்க. கலைச்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சா? கலைச்சிட்டு அப்படி இல்ல சார். கலைச்சா உங்களுக்கு எப்படி என்ன லாபம் வரும்? என்ன லாபம் வரும்? நீங்க ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஆட்சி தான் வரும். யாரும் மெஜாரிட்டி ஜெயிக்க முடியாது. ஆமா, 108 98க்கு போயிடும். அதுதான் பாஜகவுடைய நோக்கம். அதிகரிக்காதான்? அதிகரிக்காதான்? 108 120 வராது வராது வராது. ஏன்னா இப்போ அதிருப்தி தான் அதிகமாயிட்டே போதே தவிர ஓட்டு போட்ட கூட நொந்து போயிருக்கான். திமுக மீது நடவடிக்கை எடுக்கல. திமுக ஊழல், லஞ்சம் யாரும் கைது செய்யப்படல. அதை எதிர்பார்த்தா ஓட்டு போட்டான். திமுக ஓட்டு போய் சமரசம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி எப்படி ஓட்டு போடுவான்? எப்படி நீங்க திமுக சமரசம் சொல்றீங்க? நடவடிக்கை ஒண்ணுமே இல்லையே. ஊழல் பண்ண அதிகாரிகள் மீதோ அமைச்சர்கள் மீதோ ஒரு நடவடிக்கை இல்லையே. கே நேர்மல் லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. சரி, முதல் கட்டம் அப்படித்தான் சார் பண்ண முடியும். இல்ல முதல் கட்டம்னா 5 வருஷம் 5ஆம் கட்டம் வருமா? 32 அமைச்சர் மீது ஊழல் இருக்கு. 32 அமைச்சர் மீது ஊழல் இருக்கு. முதல் கட்டம் இது, 2ஆம் கட்டம் இது, 3ஆம் கட்டம். ஏன் அதிகாரிக்கு வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லையா? அப்படிலாம் இல்லை. அதாவது நடவடிக்கை எடுத்த மாதிரி இருக்கணும், எடுக்காத மாதிரி இருக்கணும். இந்த ஆக்ஷன்ல மக்களுக்கு எப்படி தெரியாம போகும்? நீங்க திமுக நேரு கைது செய்யப்பட்டிருந்தால் விஜய்க்கு ஸ்கிராப் ஏறி இருக்கும். சேகர் பாபு கைது செய்யப்பட்டிருந்தால் விஜய்க்கு ஸ்கிராப் ஏறி இருக்கும். செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டிருந்தால் ஸ்கிராப் ஏறி இருக்கும். ஏவா வேலு கைது செய்யப்பட்டு வேலூர் ஜெயில் அடைச்சிருந்தா ஸ்கிராப் ஏறி பக்கத்துலேயே போலியே. இல்லை, இப்போ நீங்க சொல்ற மாதிரி விஜய் அவர்கள் திமுக சமரசம் ஆயிடுச்சுன்னு நான் எடுத்துக்கிறேன் நான். ஆனா திமுகவோட விஜய் சமரசம் ஆகலைன்னா திமுகவால விஜய் எதனா பண்ண முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்னா, இப்போ திமுக செய்த அதே வேலைகள் இந்த அரசாங்கத்தில் அதே திமுக புரோக்கர்ஸே பண்ண ஆரம்பிச்சிருக்கு. உதாரணத்துக்கு இண்டஸ்ட்ரியல் அமைச்சர், தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா கிட்ட கார்த்தின்னு ஒருத்தர் இருக்கார். 2 கார்த்தி, குண்டு கார்த்தி, உள்ளி கார்த்தி. ரவி தேஜாஸ் கத்திரிப்பள்ளி, இப்படி ஒருத்தர் இருக்கார். இவர்களெல்லாம் திமுகவுடைய லைசனர். அத்தனை பேரும் இப்போ திமுக என்ன வேலை பார்த்தாங்களோ அத்தனை வேலைகள் இப்போ நடந்துட்டு. விஜயகுமார் தான் செக்ரட்டரி இண்டஸ்ட்ரியில். அவரு திமுக, அவரை பல எடப்பாடியுடைய பிஏ. எடப்பாடி ஆட்சியில் இருந்தபோது அவர் தான்
சிஎம் செக்ரட்டரி. திமுக ஆட்சி காலத்தில் அவர் தான் ஆளினார். இந்த நபர் தான் இப்போவும் அந்த துறையில் குடிக்கட்டி பறக்கிறார். கார்த்தி, ரவி தேஜாஸ், கத்திரிப்பள்ளி, இவர்கள் தான் இந்த ஆட்சியிலையும் ஒரு 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 துறையை சொல்கிறேன், புரியுது, எல்லா துறையிலையும் அவர்கள் தான் குடிக்கட்டி பறக்கிறாங்க. அப்போ ஏன் நடவடிக்கை இல்லை? அது நீங்கள் திமுக ஆட்சி வந்துருச்சுன்னா அதிமுக ஆட்சி அதிகாரிகளை பூரா மாற்றிடும். ஆமாம். இப்போ அதே திமுக அதிகாரிகள் தான் அத்தனை துறைகளிலையும் முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ இவர்களை விட்டுட்டு இவர்களை வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய அமைச்சர்கள் திறனா இல்லை. இப்போ மந்திரி சபை மாற்றலும் செய்தி வந்துட்டு, மந்திரிகள் துறை செயலாளர்களை அதிகாரிகளை வேலை வாங்க முடியல, அதனால அமைச்சரவை மாற்றம், யார் யார் ஆக்டிவாக இருக்கா, யார் யார் ஆக்டிவ் அமைச்சரவை மாற்றலாமான்னு இப்போ கட்சிக்குள்ளேயே ஒரு செய்தி ஓடிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் பலவீனமான சட்டமன்ற உறுப்பினர்களை திமுக 20 கோடி ரூபா கொடுத்து ஒரு 10 பேரை தூக்கிடலான்னு திமுக ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கு. அதனால தான் போராட்டத்தில் இந்த ஆட்சி 3 மாதத்துல கவுந்துரும். ஏன்னா 20 கோடி ரூபாய்க்கு எத்தனை செய்வதுன்னு தெரியாத முறை இப்போ எம்எல்ஏ ஆயிட்டாங்க. இப்போ 20 கோடி ரூபாய் இல்லை, இன்னொரு 5 கோடி கொடுக்குறேன், 25 கோடி கொடுக்குறதுக்கு திமுக அமைச்சர்கள் தயாராக இருக்கான். ஒரு 10 பேரை விலைக்கு வாங்கிட்டீங்கன்னா ஆட்சிக்கு வந்துடும். இதுக்கு நடுவில் பாஜக இதை திமுகவுக்கு ஊக்குவிக்கிறோம். பாஜக பின்னணியிலிருந்து ஊக்குவிக்கிறோம். உங்களுக்கு ஒரு பழைய கடந்த கால உதாரணம் சொல்கிறேன். ஜெயலலிதா இறந்துருச்சு. ஜெயலலிதா இறந்த பிறகு எடப்பாடி சிஎம், எடப்பாடி சிஎம். ஐசரி கணேஷ் என்ன பண்ணுறாரு, அதிமுக எம்எல்ஏக்களை தூக்கலான்னு முடிவு பண்ணுறாரு. அப்போ வந்து திமுக எம்எல்ஏக்கள் எவ்வளோ பேர்? 96 பேர். 96 நீங்கள் எப்போ 16-21 பீரியடில், சரியா? 96. அப்போ எவ்வளோ வேணும்? 18, 20, 24 பேர் இருந்தால் ஆட்சி அமைச்சிடலாம். இதில் கூட்டணி கட்சி திமுக பக்கம் அப்படியே வந்துடுவான். சாரி, அண்ணன் திமுக பக்கம் அப்படியே வந்துடுவான். ஜெயலலிதா இல்லைன்னுடையும் அத்தனை பேர் எங்கே போய் சேர்ந்துட்டாங்க? பாஜக பக்கம் போய் சேர்ந்துட்டாங்க இல்லையா? அப்போது கம்யூனிஸ்டுகள் உட்பட அத்தனை பேர் திமுக பக்கம் மாறுவதற்கு தயார். இந்த சூழலில் என்ன நடந்ததுன்னா, ஐசரி கணேஷ் ஆளுக்கு 10 கோடி கொடுத்து தூக்குறதுக்கு தயார். எடப்பாடி கண்ட்ரோல்ல ஆட்சியை நீடிக்குமா? சசிகலா உடச்சி தரங்குது, கொஞ்சம் தினகரன் கூட்டிகிட்டு போயிட்டாரு, கொஞ்சம் ஓபிஎஸ் கூட்டிகிட்டு போயிட்டாரு, நடந்ததா? ஆமாம். அப்போ இத்தனை திமுக பக்கம் ஓட்டுவதற்கு தயார் யார்? ஐசரி கணேஷ். அவர் பெரிய கல்வி அதிபர், தொழிலதிபர், 10 கோடி கொடுக்குறது தயார். உடனே பிஜேபி களத்தில் குதிக்கிறான். களத்தில் குதிச்சு திமுக பினாமி முஸ்லீம் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, பிஎல்ஏ புது செக்ரட்டரிலாம் கட்டினாங்கல்ல, பிஎஸ்சி அப்துல் ரஹ்மான் குரூப்பு, அவங்க வந்து துபாயிலே பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன், உலகத்திலே பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் யாருன்னா லேடன் பிரதர்ஸ், பின் லேடன் இருந்தார்ல அவங்க குடும்பம். சவுதியில் அவர்கள் தான் பெரிய, நம்ம ஊரில் டாடா பிர்லா, அம்பானி, கோயாங்கா மாதிரி. அதுக்கு அடுத்து யார்? பிஎஸ்சி அப்துல் ரஹ்மான் தான். இப்போ இந்த அப்துல் ரஹ்மான் குடும்பம் திமுகவுக்கு பினாமி. திமுக திருடுறதை பூரா அவங்க தான் கொடுத்து வைப்பாங்க. 2 பேருக்கு ரைட் அடித்தான். யார்? பாஜக 2000 கோடியை எடுத்துகிட்டு போயிட்டான். திமுக அந்த வேலையை விட்டுருச்சு. திமுக எந்த வேலையை விட்டுருச்சு? அதிமுக உடைச்சு குதிரை பேரம் நடத்துகிற முயற்சியை தொடர்ந்ததுன்னா மறுபடியும் 2000 கோடி ஃபைன் போடுவோம். எப்படி? முஸ்லீம் அறக்கட்டளை ஆட்கள், பிஎஸ்ஏ குரூப்பு, பிஎல்ஏ குரூப்லாம் ரெய்டு பண்ணால் பல கோடி போயிடும். இந்த முயற்சியே வேண்டாம். இதுதான் அரசியல். அப்போ திமுக தாவேகாவை தூக்குவதற்கு பின்னாடி யார் உதவி பண்ணுவா? பாஜக உதவி பண்ணும். இதெல்லாம் சீக்கிரட்டாக நடக்கும். இப்போ விஜய் அவர்கள் நேற்று அந்த மூகாம்பிகை கோயிலுக்கு வந்து போய் வீரவாள்லாம் வந்து பரிசளிச்சிருந்தாங்க. எல்லாரும் வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, விஜயெல்லாம் பாருங்க தனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குன்றது வெளிப்படையாக காட்டுறாங்க. ஆனால் திமுக மாதிரி ஆட்கள்லாம் வந்து கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை சொல்லிட்டு உள்ளே வந்து பூஜை புனஸ்காரெல்லாம் பண்ணுவாங்க. விஜய் அவர்கள் ஒரு ஜோசப் விஜயா இருந்தால் கூட எல்லா மத கடவுளை மதிக்கக்கூடிய நபராக இருக்கார். இதனால் விஜய் கூடிய ஒரு செல்வாக்கு வந்து உயரமா மக்கள் மத்தியில்
இல்லைங்க, விஜய்க்கு என்ன தோணுதோ அதை செய்வார். எம்ஜிஆர் செய்கிற மாதிரி. ஆ. எம்ஜிஆர் முகாமி கோயிலுக்கு போய் தங்கவாள் கொடுத்தாரு, இவரும் தங்கவாள் கொடுத்துருக்காரு. இவர் வெள்ளி. வெள்ளி வாழ் கொடுத்துருக்காரு. எம்ஜிஆர் தங்கவாள் கொடுத்தாரு. அப்போ எம்ஜிஆர் விஜய் இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திமுகவை போல உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற அரசியல் இல்லை. எது ஜோசப் விஜய் தாங்க, நான் பாப்பாத்தி தாங்க. ஜெயலலிதா சொல்லுமில்ல, இது இந்த லிஸ்ட்ல ஜெயலலிதா ஒண்ணுதான். நான் பாப்பாத்தி தான் ஓட்டு போட போ. கருணாநிதிக்கு அப்படி இல்லை. அப்படியா ஓட்டு போடுங்கய்யா, அப்படியே முதலமைச்சர் திருடி திங்கணுமையா, மற்ற ஆண்டு தோற்றது மல்லிகையா வணக்கம். எம்ஜிஆர் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டார், ஜெயலலிதா பயப்படாது. இப்போ விஜயா போட்டா போடு, போடாட்டி போயா, இந்த ஸ்டைல் தான். அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் ஜோசப் விஜய் இப்படி தைரியமா சொல்றது நம்ம பாராட்டணும். யாரும் சொல்ல மாட்டோம். நீங்க பல பேர் ஜோசப் விஜய் மூகாம்பி கோயிலுக்கு வீரவாள் கொடுக்குறாரு, அவ்வளவுதான். தமிழக முதலமைச்சர் தானே, நடிகரா இருந்து கொடுத்தா அது செய்தியாகாது. இப்ப இவரு முதலமைச்சர் இல்லை சார். அவர் இந்த தனி ஃப்ளைட்ல போறாருல, அதுக்கு கூட வந்து கவர்மெண்ட் காசு போடாதீங்க, என்னுடைய சொந்த பணத்தை எடுத்து போடுங்கன்னு தான் சொல்றாராமே. இதெல்லாம் ஒரு வரவேற்பு வந்து கொடுக்குறது இல்லைங்க. அதாவது எம்ஜிஆர் சார்ட்டர் ஃப்ளைட் பயன்படுத்த மாட்டார், ஜெயலலிதா பயன்படுத்தும். சினிமா துறையில கூலி கௌரவம் தானே. சினிமாவில் நீங்க இவ்வளவு பெரிய கான்வாய் தேவையே இல்லை. ஒரு 100 வண்டி போகுது. கேரளா முதலமைச்சர் சதீசனை பாருங்க, ஒரே ஒரு இன்னோவா காரில் போயிட்டு இருக்காரு. அப்போ இவருக்கு அந்த பந்தா தேவைப்படுது, மேக்கப் அதிகாரம் தேவைப்படுது. இப்போ தோப்பாவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சிகை அலங்கார நல்ல பேர். அந்த பையன் எங்கே போனாலும் பின்னாடியே போயிட்டு இருக்கான், அது சரி பண்ணிக்கிட்டே இருக்கான். எதை அந்த சிகையை முடிய சரி பார்த்தா பால் குடிக்கிற குழந்தை மாதிரி தெரியுது. விஜய் சேகி பண்ணி ஒரிஜினல் முகத்தை பார்த்தீங்கன்னா பால் குடிக்கிற குழந்தை அமுல் டப்பா விளம்பரம் இருக்குல்ல, அதுக்கு வர மாதிரி இருக்குது. அப்போ தன்னை ஒரு மெச்சூரிட்டியாக காமிக்கணுங்கிறதுக்காக தாடி இடி இந்த டோப்பா கிப்பா இந்த முடியெல்லாம் வச்சு சிகை அலங்கார நிபுணர் ஏதோ பேர் சொன்னாங்க, ஜெகதீஷ்னு வரும். அந்த ஜெகதீஷ் இந்த ஜெகதீஷ் பேர் அவன் விட்டு வச்சிருக்கான். அப்போ இதெல்லாம் சினிமாக்காரங்கிட்ட உள்ள இயல்பு தான். மக்கள் இதெல்லாம் தெரிஞ்சு தானே ஓட்டு போட்டான். கருணாநிதி குடும்பத்தை ஒழிக்கணும்னு தானே ஓட்டு போட்டான். இன்னும் நீங்கள் இல்லை திரிஷாதான் என்னுடைய வேட்பாளர்னு விஜய் நிற்காம திரிஷாவே முதலமைச்சர் ஆயிரு. இல்லைப்பா நான் பின்னாடி இருந்து வேலை செய்கிறேன், திரிஷா தான் என்னுடைய வேட்பாளர்னா திரிஷா ஜெயலலிதா ஆகலையா? ஆமாம். எம்ஜிஆருக்கு திரிஷா ஜெயலலிதா, விஜய்க்கு திரிஷா, இப்போ கருணாநிதிக்கு திரிஷா பழைய ராஜாத்தி அம்மா, அந்த அம்மா பேர் பழைய தர்மா அம்மா. எல்லாரும் திரிஷாவோட தான் அதிகாரத்துக்கு வர்றான், திரிஷா இல்லாமல் வர்றதில்லை. அப்போ இந்த திரிஷா ஒரு பெருசே இல்லை.